ஓகே, எல்லாம் வந்தாச்சா? செல்வகுமார் சார், சம்பூர்ணா மேடம், விமலா மேடம், வாணிலட்சுமி மேடம், சரண்யா மேடம் வந்தாச்சா? வந்தாச்சு சார் வந்தாச்சு சார். சார் சரி, வந்தாச்சு சார். வந்தாச்சு சார். ஓகே, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பப்பட்டிருக்கும், பாத்தீங்களா? இப்போ சார் பிடிஎஃப் குரூப்ல அனுப்பப்பட்டிருக்கும், பாத்தீங்களா? பாக்குறோம் சார். சரி, ஓகே, எல்லாம் வந்தாச்சுல? யாராவது வராம இருக்கீங்களா மேடம்? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? யார் வரல? சார் பிடிஎஃப் வந்திருக்கு. ஓகே ஓகே, விமலா மேடம் இருக்கீங்களா? இருக்கு சார். சம்பூர்ணா மேடம் இருக்கீங்களா? இருக்கு சார். சரண்யா மேடம் இருக்கீங்களா? சார் இருக்கேங்க சார். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ரோஹிணி நட்சத்திரத்துல கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, கிருஷ்ணருடைய டாபிக் எல்லாம் போட்டீங்களே, யசோதை கண்ணன், ராதை கண்ணன், கோதை கண்ணன், மேதை கண்ணன், கீதை கண்ணன் டாபிக் போட்டீங்களா? ஆமா சார். ஓகே, அவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஆமா நிறைய பார்க்கலாம். பட் நமக்கு கிளாஸ்ல தேவையான விஷயங்கள், ஒருத்தவங்களுக்கு பலன் சொல்றப்ப அவங்க ரோகிணியில இருக்கிறாங்க, இல்ல நிமித்தம் ரோகிணியாக வரப்படுது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தி இதை பத்தி நம்ம பார்ப்போம். முதல்ல பூமாதேவி தோவர யுகத்துல வந்து கம்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து வாழ்ந்துன்னு இருக்கான். தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் பாடா படுத்தின்னு இருக்கிறான். இந்த கொடுமையெல்லாம் வந்து பூமாதேவியால தாங்க முடியல. பூமாதேவி போயிட்டு கிருஷ்ணத்தை மகாவிஷ்ணு சொல்றாங்க, பூலோகத்துல மனிதர்கள் கெட்டு போயிருக்கிறாங்க, மது போதை, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டு கிருஷ்ணா அப்படின்றாங்க. சரி நீ போ, நான் வரேன் அப்படின்ற. திரும்பவும் வரல. பூமாதேவி போயிட்டு சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் தேவர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வைகுண்டத்துக்கு போறாங்க. பெருமாளை போய் இன்னைக்கு நேர்ல சந்திச்சு ஒன்னா ரெண்டா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப வைகுண்டத்துல பெருமாள் இல்லை. ஒரு அசிரி ஒலிக்குது, மகாவிஷ்ணு பூலோகத்தில் அவதாரம் எடுக்க போகிறார், அவருக்காக இந்த தேவர்கள் எல்லாமே யாதவ குல வம்சத்துல பிறப்பெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அசிரி ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி வந்து கிருஷ்ண அவதாரங்களில் மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள்ல 9வது அவதாரம் தான் கிருஷ்ணருடைய அவதாரம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கிருஷ்ணர் யாரை அழிக்கிறதுக்காக பிறக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய தாய் மாமனான கம்சனை அழிக்கிறதுக்காக தான் பிறக்கிறார். முதல்ல கம்சன் யார் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா அவர் தான் வந்து வில்லன் கேரக்டர், கிருஷ்ணர் வந்து ஹீரோ கேரக்டர். சரி, கம்சன் யார் அப்படின்னா, மதுராபுரியில பார்த்தோம்னா உக்கிரசேனன் பத்மாவதி அப்படிங்கிற 2 தம்பதியினர் வந்து வாழ்ந்து வசிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சில பூ பறிக்கிறதுக்காக உக்கிரசேனுடைய மனைவி பத்மாதேவி மலைகள் இருக்கக்கூடிய காடுகள் நிறைஞ்ச அந்த பகுதியில போயிட்டு பூ பறிச்சிட்டு இருக்கா. அந்த வழியா ஒரு கந்தர்வன் போறான், திருமிலன். அவனுடைய பெயர் என்ன அப்படின்னா திருமிலன் அப்படிங்கிற கந்தர்வன் வானுலகத்துல போறான். கீழே பாக்குறான், பத்மாதேவிய பாக்குறான். பத்மாதேவி அப்படி ஒரு அழகு, இவளை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த கந்தர்வனுக்குள்ள வந்துருச்சு. கீழே வந்துடுறான், ஒரு செடிகள் நிறைந்த பகுதியிலேருந்து பதுங்கிக்கிட்டு பாக்குறான். அப்ப எப்படி பார்த்தா இவளுக்கு திருமணம் ஆகியிருக்கு, எல்லாம் தெரிய வந்துருச்சு. சரி, இப்படி இவளை அடையிறது? நேரா போனா அவ தர்ம பத்தினி, ஒத்துக்க போறது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தை உக்கிரசேனனாக மாத்தி கொண்டு போய் இணைஞ்சிடறான். இணைஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பத்மாதேவி கண்டுபிடிச்சிட்டான். அயோக்கிய பயலே அப்படின்னு சொல்லி நிறைய திட்ட ஆரம்பிச்சிடறா. அவனுடைய வடிவத்துக்கு மாறிட்டான். அப்ப அவன் சொல்றான், பத்மாதேவி பார்த்து சொல்றான், கேவலம்
அற்ப ஆயுள் கொண்ட இந்த மனித பிறவிக்காக என்ன திட்டுறியா? நான் கந்தர்வன், ஏன் மூலியமாக உனக்கு ஒரு வீரன் கம்சன் என்பவன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான் பத்மாதேவியை பார்த்து. பத்மாதேவி சொல்ற கோவம் வந்துருச்சு. உன்னால் பிறக்கக்கூடிய அந்த மகனை நான் விரும்ப மாட்டேன், வெறுத்து ஒதுக்குவேன். யார? கம்சனை சொல்றாங்க. ரெண்டாவது, அற்ப ஆயுள் நீ சொன்ன இல்லையா, அதே அற்ப ஆயுளோட பாதாளத்தில் நரகத்தில் போய் கிடவாயின்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாங்க கந்தர்வனுக்கு. அதே மாதிரி உன்னுடைய மகன் என்னுடைய வயிற்றுல பிறக்கிறார் இல்லையா, என்னுடைய கணவரான உக்கிரசேனனின் இரத்த உறவில் பிறந்த ஒருவனால் அடிபட்டு இறந்து போவான் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்கறாங்க. திரும்பி அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. உக்கிரசேனன்ட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. தேய்ச்சிட்டாங்க. கருவை கலைக்கிறதுக்கு எவ்வளவு பிளான் பண்றாங்க, கலைக்க முடியல. 10 வருடம் பிறகு கம்சன் பிறந்துடுறான். பிறந்த உடனே கம்சனை யாருக்கும் பிடிக்கல, தனிமையிலேயே வளர்றான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யற, இந்த தனிமையுடைய உணர்வு, வெறுப்பு தன்மை, இது எல்லாத்தையும் மனசுல பகைமையா வச்சுக்கிட்டு அவன் முற்பிறவியில பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரால கொல்லப்பட்ட ஒரு அரக்கன், அதை பழி தீக்கிறதுக்காக கம்சனா பிறப்பெடுத்திருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அப்பாவை தூக்கி ஜெயில அடைச்சிட்டான். இப்படிலாம் நிறைய கொடுமைகள் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப இவனுக்கு ஒரு தங்கை. யாருக்கு அப்படின்னா கம்சனுக்கு தங்கை, அதாவது உக்கிரசனுடைய தம்பி பொண்ணு. அதாவது அப்படி இருக்கிற சமயத்துல அவனுடைய தங்கை, அதாவது கிருஷ்ணருக்கு 2 தாய். யார் யாருன்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணனுக்கு 2 தாய். ஒருத்தவங்க பெத்தவங்க தேவகி, யசோதா. தேவகி யசோதா தெரியும் சார். ரைட். அப்ப தேவகி தான் இவனுடைய தங்கை. அந்த தேவகி மேல ரொம்ப பாசமா இருப்பான். யாருன்னா கம்சன். அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். திருமணம் பண்ணி வச்ச உடனே தேர்ல அந்த காலத்துலாம் பொண்ணுடைய அன்னங்காரம் தான் தேரோட்டி அவங்கள சிறப்பா கொண்டு போய் விடணும் அப்படின்னு வாசுதேவருக்கும் தேவகிக்கும் தேரோட்டியா கம்சன் போறான். போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு அசிரீரி வருது. டேய் மூடா கம்சனே, யமனுக்கு தேர் ஓட்டுவதா? உன் தங்கையின் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உன் மரணம் நடக்கும் அப்படின்னு ஒரு அசிரீரி சொல்லவே, இவன் தங்க மேல வச்சிருந்த பாசம், அன்பு, நேசம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. தங்கையும் தங்கச்சி வீட்டுக்காரையும் கொல்ல முயற்சி பண்றான். அப்ப டக்குன்னு காலில் விழுறார் வாசுதேவன். எங்களை கொல்லாத, நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? எங்களுக்கு பிறக்கிற 8வது ஆண் குழந்தைய உனக்கு கொடுத்துறோம், நீ கொன்னுடு. சரின்னு ஒத்துக்கிறார். ஏன்னா வாசுதேவன் சத்தியவான் அப்படி சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. வாசுதேவனையும் இவங்களும் தேவகியும் இருக்கிறாங்க. முதல் குழந்தை பிறக்குது. சொன்ன மாதிரியே வாசுதேவன் எடுத்துட்டு யார்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னா கம்சன்ட்ட கொடுக்குறான். இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை, 8வது குழந்தை தானே, எடுத்துட்டு போட்டாங்க. இவங்க சும்மா போயிட்டாங்க. அந்த சமயத்துல நாரதர் உள்ள வர்றார். நாரதர் ஏன் வர்றார் அப்படின்னா, கம்சன் கெட்டவனாக இருந்தாலும் நாரதர் நிறைய துதிப்பாடி வழிபடக்கூடியவன். சரி நம்ம பக்தனாச்சுன்னு சொல்லிட்டு நாரதர் சொல்றார், டேய் கிருஷ்ணர் பிறப்பெடுக்க போறான், இவன் வயிற்றுல பிறக்கக்கூடிய 7 குழந்தைகளும் இவனுக்கு உதவியா தான் பிறக்க போகுது, எல்லாரையும் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப நன்றி நாரதர்னு சொல்லிட்டு தேவகியையும் வாசுதேவரையும் தூக்கி சிறையில அடைச்சிட்டு அந்த குழந்தைய கொன்னுறான். இதே மாதிரி அடுத்து ஒரு 5, 6 குழந்தைகளையும் கொன்னுறான். உடனே 7வதா நம்மளுடைய தேவகி கர்ப்பமா இருக்கிறான். அப்ப மேல இருக்க மகாவிஷ்ணு யோகமாயை கூப்பிடுறார். யோகமாயை அப்படிங்கிற ஒரு பெண்ணை கூப்பிடுறார். நீ போ, பூமியில யசோதா வயிற்றுல கர்ப்பமா ஆயிடு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீ இடம்பெயர்ந்து நீ என்ன பண்ற அப்படின்னா, ரோகிணி அப்படின்னு ஒரு, யாருக்கு அப்படின்னா இந்த வாசுதேவருக்கு 2வது ஒரு மனைவி இருக்கு. அந்த வாசுதேவருடைய மனைவி 2வது மனைவி ரோகிணி. ரோகிணி வயிற்றுல அந்த கர்ப்பத்தை, அதாவது எங்க அம்மா தேவகியோடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய கருவை எடுத்துட்டு ரோகிணியோட வயிற்றுல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த யோகமாகியை யாரு யசோதா வயிற்றுல வளருது. சொன்ன மாதிரியே ரோகிணி வயிற்றுல தேவகியோடைய குழந்தை கருவெடுத்து வச்சிருது. கர்ப்பத்திலே குழந்தை களைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க.
8வதா பிரெக்னன்சி ஆகிறா, குழந்தை பிறக்குது. மகா அவதாரம், விஷ்ணு பகவானின் 9ஆம் அவதாரமாக 8வது குழந்தையாக கிருஷ்ண பரமாத்மா அவதரிக்கிறாரு. அவதரிச்ச உடனே கையில சங்கையும் அந்த இது நம்ம கதாயுதத்தை அது இதெல்லாம் வச்சிருக்காரு. என்னடா இது தெய்வ குழந்தையா இருக்குன்னு விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் எடுத்து சொல்றார், நீங்க முற்பிறவில தவம் பண்ணீங்க, எனக்கு மகனா பிறக்கணும், அதனால பிறந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அங்க வந்து யசோதாய்க்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன தூக்கிட்டு போயிட்டு அவ கண்ணு முழிக்கிறதுக்குள்ள அவ பக்கத்துல வச்சிருங்க, அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சறான். முன்ஜென்ம கர்ம வினைகளை, முன் ஜென்மத்துல நடந்த விஷயங்களை அவங்களுடைய மனசுல இருந்து அழிச்சிடுறார். வாசுதேவர் எழுந்திருக்கிறாரு, கிருஷ்ணரை தூக்கி ஒரு கூடையில எதுல வைக்கிறாரு? கூடையில வச்சுக்கிறார். கூடையில வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போறார். ஜெயில உள்ள கதவுகள்லாம் திறக்கப்படுது. அந்த காவலாளிகள் எல்லாம் அசந்து போய் உறங்கிட்டு இருக்காங்க. தூக்கிட்டு போய் யசோதா கண்ணு விழிக்கிறதுக்குள்ள கிருஷ்ணர் அங்க வச்சுட்டு அந்த பெண் குழந்தைய தூக்கிட்டு இங்க வந்து வச்சிடறாரு. இந்த பெண் குழந்தை கத்த ஆரம்பிச்சிச்சு. 8வது குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு கம்சன் வரான். பெண் குழந்தைய பாக்குறான், தூக்கி செவுத்துல அடிக்கிறான். அது பிரம்மாண்ட சிரிப்புடன் காளி அவதாரம் எடுத்திருக்கு. டேய் கம்சா, உன்னை அழிக்க கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து விட்டார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது மறைஞ்சு போயிடும். இவருக்கா ரொம்ப கோபம். என்ன செய்யறாரு? 10 நாளுக்குள்ள பிறந்த எல்லா குழந்தையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த சமயத்துல யசோதைக்கும் நந்தகோபாலனுக்கும் கிருஷ்ண பரமாத்மா வளர ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் என்ன கலர்னு யாராவது சொல்ல முடியுமா? நீலம். நீலம். யார் சொன்னா சார்? எல்லோகுமார் சார். எல்லோகுமார் சார் நீலம் சொல்லிருக்காங்க. மத்தவங்க யாராவது சொல்ல முடியுமா? கருமை கலர். யார் சொல்றது கருமை கலர்? விமலா சார். ஓகே, கிருஷ்ணர் வந்து கருமை நிறத்தை உடையவன். அதாவது பரமாத்மா என்ன செஞ்சார் அப்படின்னா, முதல் அவதாரத்துல சிகப்பாவும், 2வது அவதாரத்தில் மஞ்சளாகவும், கிருஷ்ண அவதாரத்தில் கருப்பாவும் பிறந்தார். மனிதருக்குள்ள நிறங்களால் வேற்றுமை இருக்கக்கூடாது என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இப்படி ஒரு அவதாரம் எடுத்தால். கருமை நிற கண்ணா பாடல் இருக்கா இல்லையா? கருமை நிறத்தை நமக்கு டிவியில நீல நிறத்துல காட்டுறாங்க. அவர் நீல நிறம் கிடையாது, கருமை நிற கண்ணன். அவருக்கு அண்ணன் தான் ரோகிணியோட வயிற்றுல அந்த குழந்தை தான் பலராமனா பிறக்கும். எல்லாம் தெரிஞ்சுக்க. கிருஷ்ணர் எப்பொழுதும் தனியா போகவே மாட்டார். அவருக்கு துணையா யாராவது ஒருத்தரை கூட்டிக்கிட்டு தான் போகும். அதனாலதான் ஆதிசேஷனான தன்னுடைய பாம்பை தன்னுடைய அண்ணனாக பலராமனாக தேவகி வயிற்றுல இருக்கக்கூடிய கருவை எடுத்துட்டு வந்து ரோகிணி வயிற்றுல மாத்தினது. சரி, கிருஷ்ணர் பிறந்துட்டாரு. கிருஷ்ணர் வளர்ந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. யசோதையும் நந்தகோபால் நல்லா வளர்க்குறாங்க கிருஷ்ணர். இப்ப நம்ம அப்படியே கம்சனுக்கு போவோம். கம்சன் என்ன சொல்லியிருக்கான்? 10 நாளைக்குள்ள பிறந்த குழந்தைய கொன்னுடுங்க, பூதனா அப்படிங்கிற ஒரு அறைக்கு அமுச்சு விடும். அவ என்ன செய்யற அப்படின்னா, நல்ல அழகான தேவலோக மங்கை மாதிரி பெண் அவதாரம் எடுத்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பால் ஊட்டி இறக்க வைக்கிறான். ஒரு வழியா கிருஷ்ணர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உள்ள போறான். சரி, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலாளியும் விடுறா. உள்ள போறா, கிருஷ்ணனை பாக்குறா. பார்த்த உடனே தூக்கி பால் ஊட்டுறா. கிருஷ்ணர் பாலோட அவருடைய உயிரையும் உறிஞ்சி கொன்னறாரு. அறைக்கு கத்துறான். அதுக்கப்புறம் வந்து பாக்குறாங்க, அறைக்கு நீண்ட தூரத்துக்கு கிடக்கிறா. கிருஷ்ணர் மேல ஏறி விளையாடிட்டு இருக்கு. இது ஏதோ ஒரு தேவ குழந்தை. சரி, அப்படியே போய்கிட்டு இருக்கு. காலங்கள் போயிட்டு இருக்கு. அங்காண்ட நாரதர் திரும்ப வரார். டேய், இன்னும் மறந்துட்டியா? அவனை கொல்லு. சரி, பாகாசுரன் மாகாசுரன் இப்படின்னு பல அசுரர்களை அமுச்சு வைக்கிறார். ஒருத்தர் பார்த்தா பறந்து போய் இவங்களை கொல்லக்கூடியவன். சரி, கிருஷ்ணரை மேல தூக்கிட்டு போயிட்டான். மேல ஆகாயத்துக்கு தூக்கிட்டு போயிட்டான். கிருஷ்ணருடைய கை அவருடைய கழுத்துல இருக்குது. கை பெருசாக பெருசாக அவர் கழுத்து நெரிச்சு அவரையும் கொண்டார். என்னடா இது, இது தெய்வ குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியம் பார்க்க போறாரு. யார் ஜோசியம் பார்க்க போறா அப்படின்னா நந்தகோபாலன். யாருக்கு ஜோசியம் பார்க்க போறாரு சொல்லுங்க? கிருஷ்ணனுக்கு. ஆமா, இடையில உங்க கேட்கணும், எல்லாம் தூங்கிட்டீங்களா என்ன பண்றது? ஆனா கிருஷ்ணருக்கு ஜாதகம் பார்க்க போறார். ஜாதகத்தை போட்டா அந்த முனிவர் கண்டுபிடிச்சிட்டார், இது இவங்களுக்கு பிறக்கல, யசோதைக்கும் வாசுதேவருக்கும் பிறந்தது.
அதே மாதிரி பலராமனும் கரு மாற்றப்பட்டது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா யார்ட்டையும் சொல்லல, இவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டார். யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா நந்தகோபாலன் சொல்றார். சரி, நந்தகோபாலன் கடவுளே நமக்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப அன்பா வளர்க்கிறார். இப்படி எல்லாம் கதை போயிட்டு இருக்கு. ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த அரக்கர்கள் வந்து வந்து இவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. இதனால உபநந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடையர் குலத்துக்கு ஒரு தலைவன், அவங்க எல்லாம் ஒரு பிளான் போட்டு வேற ஒரு வனத்துக்கு போயிடுவோம், தொந்தரவு வருன்றாங்க. அந்த சரின்னு சொல்லிட்டு போற சமயத்துக்கு வழியே சிறுவர்களோட கண்ணன் என்ன செய்யறான், விளையாட போறான். அப்போ ஒரு பெரிய பாம்பு வாய் விரிச்சு படுத்திருக்குது. சரி, கிருஷ்ணன் போனா செத்துருவான்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் கிருஷ்ணனுக்காக உள்ள போயிடுவாங்க. கிருஷ்ணன் என்ன செய்வார், அந்த பசங்க உள்ள போயிட்டு அந்த தன்னுடைய உருவத்தை பெருசாக மாற்றி அந்த பாம்புடைய வயிற்றை வந்து கிழிச்சிருவார். இது ஒரு பாம்பாக சொல்லப்படுது. இன்னொன்னு வந்து கங்கை நதியில காளிங்கன் அப்படிங்கிற ஒரு பாம்பு இருந்ததாகவும் அவர் தலையில ஏறி நடனமாடி அடக்கிறார். இப்ப கூட ஊத்துக்காடு காளிங்கன் அத்தனார் கோவில் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாம்பு மேல ஏறி கிருஷ்ண பரமாத்மா நடனமாடி இருப்பார். ஆமா சார். அது வந்து அந்த காளிங்கன் அப்படிங்கிற கதையில இருந்து அங்க வந்துச்சு. சரின்ட்டு கம்சன் கூப்பிடுறான், மல்யுத்தத்துக்கு கூப்பிடுறான். யார? பலராமரையும் கண்ணனையும். வராங்க, ஒரு வழியா கம்சனை கொண்டுட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கதையா தெரியும். இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மகாபாரத கதைக்குள்ள போக போறோம். முதல் டாபிக் யசோதை கண்ணன். யசோதை யாரு கண்ணனுக்கு? வளர்ப்பு தாய். வளர்ப்பு தாய். ஒரு சமயத்துல கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா எப்போதுமே சேட்டை பண்ணக்கூடியவர். உங்க எல்லாத்துக்கும் இதே தெரியும். துரு துருன்னு ஏதாவது பண்ணுவார், பானையை உடைப்பாரு, சேட்டை பண்ணுவார், இப்படியே பண்ணின்னு இருப்பார். அப்படி இருக்கிற சமயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாக்கு ஒரே பசி. என்ன பண்றாரு அப்படின்னா, பசி தாங்க முடியாம கத்துறார். சரி, அந்த பிஞ்சு மழலையோடைய முகத்தை பார்த்த யசோதைக்கு தானாவே பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைய அள்ளி கிருஷ்ணரை பால் கொடுக்கறா. அடுப்பங்கரையில பாலை வச்சுட்டு வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறா. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, வீட்டு பக்கத்துல பெரிய ஊரில வெண்ணெய் இருக்கு, அவர் தான் வெண்ணெய் பிரியராச்சா. வெண்ணெய ஓங்கி அடிக்கிறாரு, வெண்ணெய் ஊத்தி போச்சு. அம்மா துரத்துறாங்க, ஓடுறாரு. இவங்களும் விட மாதிரி இல்ல, கரண்டி அந்த வெண்ணெய் கரண்டி வச்சு துரத்துறாங்க. ததிபாண்டன் அப்படிங்கிற ஒரு பானை செய்யக்கூடியவனுடைய அறைக்குள்ள போயிடுறார் கிருஷ்ணர். எங்க அம்மா வராங்க, எங்க அம்மா கிட்ட நீ சொல்லிடாத. சரி, இந்த பானைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. அந்த பானை எப்படி அப்படின்னா, ஒரு 6 அடி உயரத்துக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய ஒரு பானை. தயிர் உள்ள இருக்கக்கூடிய பானை, தயிர் இல்ல, ஆனா தயிர் ஊத்தி வச்ச பானை. அதுக்குள்ள உள்ள போயிடுறாரு. அந்த பானை மேல ஏறி ததிபாண்டன் உட்காந்துக்கிறான். கிருஷ்ணனுடைய அம்மா யசோதை வராங்க. கிருஷ்ணன் வந்தானா கேக்குறாங்க. இப்ப அவருக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல. என்ன சொல்றது, கிருஷ்ணன் வந்தா இங்கதான் எங்கேயோ இருப்பான் பாருங்க. அவரு பொய் சொல்லல, இங்கேயே எங்கேயோ இருப்பான்னு அவங்க தேடி பார்த்துட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணா என்ன திறந்து விடு. முடியாது. டேய், உள்ள இருக்கிறேன்டா, மேலாம் தயிர் ஓட்டிட்டு இருக்கு, மூச்சு அடைச்சிரும், நான் இறந்து போயிடுவேன், என்ன விடுறா. முடியாது. ஏன் முடியாது? எனக்கு ஒரு வரம் கொடு. டேய், நேரங்காலத்துல நேரம் கெட்ட நேரத்துல வரம் கேட்காத, மூச்சு அடைக்குது, என்ன வரம்? எனக்கு மோட்சத்தை கொடு. யார் கேட்கிறா? ததிபாண்டன் கேட்கிறா. மோட்சமா? டேய், அதுக்கு எவ்வளவு பெரிய தவங்கள் பண்ணணும், ஈஸியா கேட்கறிய, முடியுமா முடியாதா? சரி, கொடுத்துறாரு. சரி, திறந்து விடு. திரும்ப முடியாதுங்கிறாரு. டேய், என்னதான்டா உனக்கு பிரச்சனை? திறந்து விடுறா. முடியவே முடியாது. என்னதான் வேணும்? இந்த பானைக்கு மோட்சத்தை கொடு. டேய், உனக்கு உயிரிழைக்கு நீ மோட்சம் கேட்கிற, ரைட்டு, இந்த பானைக்கு ஏன் கொடு. சரி, கொடுக்குற. திறந்து விட்டுட்டார். கிருஷ்ணர் தயிரோட மேல வரார். அப்ப சொல்றார், கிருஷ்ணா, நீ எப்ப உள்ள போனியோ அப்பவே இந்த பானைக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. எனக்கு எப்போ மோட்சம் அப்படின்னா, எப்ப ஏன் இதயத்துக்குள்ள நீ வரப்போற அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேக்குற. அதாவது நம்மளுடைய மார்புல, நம்மளுடைய இதயத்துல இறைவன் என்னைக்கு உள்ள வரானோ அன்னைக்குதான் நம்ம மோட்சம். அதாவது ஒரு ஆத்மார்த்தமாக இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறத இந்த யசோதை கண்ணன், அதாவது யசோதை கண்ணன் தான் செஞ்சார் அப்படின்னா இந்த கதையில பாக்குறோம். கண்ணனை, அதாவது யசோதை வந்து கண் அழகியா. எப்படி அவங்க கண் அவ்வளவு அழகாச்சுன்னா, கண்ணனை பார்த்து பார்த்த அந்த கண்கள் அழகாக காட்சி கொடுத்ததாம். அல்ல, யசோதை கண்ணன் அப்படிங்கிறதுல
இறைவன்கிட்ட எப்படி நாம் வணங்கணும் அப்படிங்கிற முதல் டாபிக் பாட்டுவோம். ரெண்டாவது டாபிக் என்ன? யாரும் எழுதலையா? கண்ணன். ராதை கண்ணன். ராதை 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 யார்? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராதை யாரு? கண்ணனோட கிருஷ்ணரின் காதலி. கிருஷ்ணரின் காதலி. ரைட். இப்பதான் நம்ம டாபிக் உள்ள மெயின்குள்ள வரோம். ஏன்னா இது புதனுடைய கர்ம பதிவு. அப்ப காதல் வரணுமா? வரது இல்லையா? வந்துதான் ஆகணும். சரி போவோம். அதாவது பிருந்தாவனம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த இமயமலை பக்கத்துல பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில துளசி வனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிருஷ்ணரும் ராதையும் இருந்ததாக சொல்லப்படுது. இன்றும் 16,000 கோபிய மங்கைகள் ஓடு அங்கு அவதாரம் எடுத்து கிருஷ்ணன் நடமாடியதாக சொல்லப்படுது. அப்படி ஒரு இடம் இருக்கு. யாராவது வாய்ப்பு கிடைச்சா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேல யாருமே எழுந்திருக்க மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணர் ராதையோடையும் 16,000 கோபில பெண்களோடையும் நடனம் ஆடுவாங்களாம். யார் அந்த 16,000 பெண்கள்னா, ராம அவதாரத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ஆண்மகன் ராமனை பார்த்தா கூட வருத்தப்படுவானா, ஐயோ நான் பெண்ணாக பிறக்க கிடைக்கலையே, பெண்ணா பிறந்தா ராமனை மனம் முடிஞ்சு. அப்பேற்பட்ட ராமன் மேல ஒரு பக்தி, ஒரு காதல். அப்படி ஒரு 16,000 ரிஷிகள் தவம் பண்ணி ராமர்கிட்ட கேட்டதாகவும், அந்த 16,000 ரிஷிகள் தான் அந்த துவாபர யுகத்துல கோபிய மங்கைகளாக பிறந்து கிருஷ்ண பரமாத்மா மணந்ததாக ஒரு கதை சொல்லப்படுது. சரி, கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் வயது என்ன? அப்ப காதல் பண்றப்ப என்ன வயது? கிருஷ்ணரின் வயது 8, ராதையின் வயது 9. சரி, இப்படி ஒரு காதல் பண்ண ஒரு இடம், அந்த இடம் அப்படியே வச்சுப்போம். அப்படியே கிருஷ்ணர் பாத்தீங்க அப்படின்னா காதல் பண்ணதோட சரி, ராதைய கல்யாணம் பண்ணிக்கல. யாரதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? யார கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கிருஷ்ணரே? ருக்மணியை தான் சொல்றேன். சரி, ருக்மணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்ப ருக்மணி கண்ணன் தானே சொல்லணும். ஏன் ராதை கண்ணன் சொல்றாங்க? காதலுக்கு வருவோம். ஒரு நாள் என்ன பண்றாங்க, ருக்மணி பாமாவுடைய ஒரு ஃபங்க்ஷன். கிருஷ்ணர் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். ராதையை இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து உரைக்கணும் இல்லையா? அதாவது கடவுள் யாரையும் சோதிப்பது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு தெரியும் இவனை சோதிச்சா இவன் ஜெயிப்பானா தோப்பானான்னு கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்ப ஏன் அப்படி செய்யறானா, அவனுடைய புகழை உலகிற்கு தெரியப்படுத்தணும். என் மீது வைத்த பக்திய இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் நம்ம வரானே தவிர்த்து சோதிக்கிறதுக்காக வரல. சரி, கதைக்குள்ள வருவோம். தலைவலி தலைவலின்னு கத்துறான் கண்ணன். எல்லாம் பயந்து போயிட்டு எல்லாம் உடையாந்து பிடிக்கிறாங்க. என்ன கண்ணா ஆச்சு? தலை வலிக்குது. சரி, ஜண்டு பாம் எடுத்துருவா, அமிர்தாஞ்சன் எடுத்துருவா, சாரிடான் மாத்திரைய போடு. தலைவலி நிக்கல. ஏன்னா அவனுக்கு தலைவலியே வரல, நடிக்கிறான். நாரதர் எல்லாம் பயந்து போய் நிக்கிறார். ருக்மணி பயந்து போய் நிக்கிறா. நாரதர் கேட்கிறார், கண்ணா உன்னுடைய தலைவலியை என்னால நிகழ்த்த முடியுமா? நீயே ஒரு உபயம் சொல்லு. சொல்றார், என்னுடைய பக்தன் இருப்பான், கர்ணனுக்கு ஒரு பக்தன். அவனுடைய காலடி மண்ணை எடுத்து பிசைந்து அவனுடைய துணியில நெத்தில பத்தி போட்டா சரியாயிடுமா. யார் சொல்றா? கண்ணன் சொல்றான். கண்ணன் யாரு? பரமாத்மாவின் அவதாரம். எந்த மனுஷனாவது அவன் காலடி மண்ணை எடுத்து கண்ணனுக்கு பத்து போட முடியுமா? என்ன நாரதா தயாரான்றார். நாரதர் கேட்கிறார், ஐயோ கண்ணா, ஏன் காலடி மண்ணை எடுத்து உனக்கு பத்து போட்டனா 7 தலைமுறைக்கு நான் நரகத்துக்கு போவேன். அந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்? ஐயோ தலைவலிக்குது அப்படிங்கிறாராம். ருக்மணி பாக்குறாங்களாம், ஐயோ 7 தலைமுறைக்கு நரகத்துக்கு போவ நான் தயாரா இல்ல. சரி, கண்ணன் ஒரு ஐடியா சொல்றாரு. போ, பிருந்தாவனத்துக்கு போ, துளசி வனத்துக்கு போ, அங்க ராதை இருக்கிறா, அவகிட்ட போய் சொல்லு. இவர் கேட்கிறார், ராதை என்ன பெரிய டாக்டரா? சரி பண்ணிடுவாரா? எங்களால முடியாதா? போடா போய் சொல்றாங்கிறாரு. போறார். ராதை கிட்ட போய் சொல்றாங்க, ராதை இதே மாதிரி கிருஷ்ணருக்கு தலைவலி, டாக்டர்கிட்ட போலியான்னு கேக்குறாங்க. டாக்டர்கிட்ட போறீங்களுக்கு தெரியாதா? இந்த மாரி காலடி மண்ணை எடுத்தாதான் பத்து போடதான் சரியாகும்னு சொல்றான். சரி ரைட், நான் வரேன்னு வந்துட்டாங்க. வந்தா தன்னுடைய துணியை கிழிச்சா, கீழே போட்டு காலால மிதிச்சு அந்த மண்ணை குழப்பி கிருஷ்ணருக்கு பத்து போட்டா கிருஷ்ணருக்கு தலைவலி சரியா போயிடுச்சு.
எப்படி சரியா போச்சு? அவர் நடிச்சிட்டு இருக்கான், ஏதோ ஒரு நாடகத்தை நடத்த போறான். உடனே கேட்கிறார் நாரதர், ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன் காலடி மண்ணை எடுத்து கிருஷ்ணர் தலையில பத்து போடுறியே, 7 பிறவிலும் நீ என்ன அடைவாய்? சொல்லுங்க. நரகம் நரகம். அதுக்கு ராதை சொன்னாலா, கிருஷ்ணனுக்கு தலைவலி போகும்னா 7 பிறவி இல்ல 80 பிறவிலும் நான் நரகத்திற்கு போக தயார் அப்படின்னு காதலுக்கே ஒரு காதலை புரிந்தவள் ராதை. அதனாலதான் அவர் என்ன கண்ணன்னு சொன்னாங்க, ராதை கண்ணன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கான ஒரு ரீசன். அப்ப எப்பேற்பட்ட ஒரு காதல்! 7 பிறவி என்னடா 7 பிறவி, 80 பிறவிலையும் நான் நரகத்துக்கு போறேன், என் காதலனுடைய தலைவலி சரியாக போகணும். இன்று காதல் அப்படி இருக்குதான்னு பார்த்தா அப்படி ஒரு காதலுங்கிறது கிடையாது. இப்படி ஒரு நிகழ்வு. இது நம்ம யார் கண்ணன் அப்படின்னா ராதை கண்ணன். அடுத்து கோதை கண்ணன். கோதைனா யாரு? ஆண்டாள் நாச்சியார். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே ஐ லவ் யூ 143, இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த 143க்கு அர்த்தம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? I love you. 143க்கு அர்த்தம் தெரியாதா? அட கடவுளே. I love you, sir. ஐ லவ் யூ. ஏன் ஐ லவ் யூனா 143? யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? ஐக்கு ஒரு எழுத்து, நானே சொல்லிடுறேன். ஐக்கு ஒரு எழுத்து, லவ்வுக்கு 4 எழுத்து, இவ்வுக்கு 3 எழுத்து. இன்னைக்குதான் நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இத முன்னே கண்டுபிடிச்சது 2 பெண்கள், ஆண்கள் கிடையாது, 2 பெண்கள். முதலாவது கோதை ஆண்டாள் நாச்சியார், 2வது பெண் காரைக்கால் அம்மையார். ஆண்டாள் நாச்சியார் எழுதிய பாடல்களின் தொகுப்பு 143. காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்களின் தொகுப்பு 143. ஆண்டாள் யார காதலிச்சு எழுதுனா? ஸ்ரீரங்க பெருமானை நினைச்சு 143 பாடல்களையும் காதலை சொன்னாள். அதனாலதான் 143ங்கிறது ஐ லவ் யூ. இது யார் முதல்ல கண்டுபிடிச்சது? ஆண்டாள் நாச்சியார், காரைக்கால் அம்மையார். சரி, காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் அன்பு, அன்புனாலும் லவ் தான். அப்ப இந்த 143 இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா எப்பயோ ஆண்டாள் நாச்சியாரும் காரைக்கால் அம்மையாரும் சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு துளசி மர செடியில கிடக்கிறா குழந்தையா. பெரியாழ்வார் பார்க்கிறார், தூக்கி அள்ளி அரவணைச்சு வளர்க்க ஆரம்பிச்சார். பெரியாழ்வாருடைய வேலை என்னன்னா பூ செஞ்சு, இது எந்த நடக்குது? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடக்குது. டெய்லி மாலை கட்டுவார், பெருமாளுக்கு போய் சூடுவார். ஒரு சமயத்துல பெருமாளுக்கு சூடுற சமயத்துல மாலை ஃபுல்லா முடி இருக்கு. என்னன்னு பார்த்தா நீளமான ஒரு முடி. இதை தூக்கிட்டு எட்டண்ட போ, நான் இத போட மாட்டேன் இறைவனை. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துடுறார். இவருடைய அதாவது இறைவனுக்கு பிடிச்சது 2 மாலை, ஒண்ணு பூ மாலை, இன்னொன்னு பாமாலை. பூமாலை அப்படின்னா பானா பாட்டு, பூமாலை கூடும் வாடி போயிடும், பாட்டு படிக்கிறது என்னைக்காரும் காலம் கடந்தும் நிற்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம் எல்லாமே நிக்குது. சரி, பார்க்கிறார், ஒளிஞ்சு நிக்கிறார். என்ன நடக்குது? வரா கோதை, வரா, பூ இருக்கு, எடுத்து தாங்கழுத்துல போட்டுக்கிறா. போட்டுட்டு பக்கத்துல கிணற போய் பாக்குறா. கிணற ஏன் பாக்குறா? கிணத்து தண்ணில தன்னுடைய முகம் தெரியும், வடிவம். அப்ப கண்ணாடி எங்க தோன்றப்பட்டுச்சு? கண்ணாடின்னு ஒண்ணு வரப்போறத முதல்ல சொன்னவ யார் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார். பார்த்துட்டாரு, பொண்ணை பிடிச்சி அடிச்சிடறாரு, திட்டிடுறாரு, வேற பூ கட்டி போய் கொடுக்கிறார். பரமாத்மா கனவுல வரார், நான் இந்த மாலையை ஏத்துக்க மாட்டேன். ஏன்? ஆண்டாள் நாச்சியார் கழுத்துல போட்ட மாலையை தான் நான் ஏத்துப்பேன் அப்படின்றார். அப்ப புரிஞ்சு போச்சு. ஆண்டாள் நாச்சியார்ட்ட போய் கேட்கிறாரு, அம்மா உனக்கு யார நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? எங்க திருப்பதி ஏழுமலையானையா? வேணாமா. சரி ரைட்டு. நம்ம பத்மநாப சுவாமி வேணுமா? வேணாம். இந்த பெருமாள் வேணுமா? அந்த பெருமாள் எதுவும் வேணாம். யார்தான் வேணும்? எனக்கு ஸ்ரீரங்க பெருமாள் தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. ஸ்ரீரங்க பெருமாளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தே தன்னுடைய காதல் வழியாக ரங்கநாதரை திருமணம் பண்ணாங்க. அப்ப பெரியாழ்வார் அழுகுறாராம், ஐயோ நான் ஆசையா வளர்த்த பொண்ணாச்ச, கிருஷ்ணனுக்கோ 2 தாய், ஒரு வளர்ப்பு தாய், ஒரு பெத்த தாய், ஒரு ஒருத்தவ யசோதை, ஒருத்தவி தேவகி. ஒரு மாமியாரையே சமாளிக்க முடியாதே, என் பொண்ணு எப்படி 2 மாமியாரை சமாளிக்க போறான்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டதாக சொல்லப்படுது. இது கோதையின் கண்ணன். சரி வருவோம். மேதை. அப்பா மேதையா எப்படி அவர் அப்படின்னா
மகாபாரதத்துல எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் சகாதேவன் கதாபாத்திரம். ஏன் எனக்கு சகாதேவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சகாதேவன் ஜோசியர். ஒரு ஜோசியருக்கு யாரை பிடிக்கும்? இன்னொரு ஜோசியர் தானே பிடிக்கும். சகாதேவன் ஜோசியர். சரி, ரைட். போர் அறிவிக்கணும். நம்ம இவர் கூப்பிடுறாரு. யாரு கூப்பிடுறாரு அப்படின்னா, துரோணர் கூப்பிடுறாரு. கூட்டு துரியோதன்ட்ட சொல்றாரு, நீ வெற்றி பெறணும்னா ஒரே வாய்ப்பு, சகாதேவன்ட்ட போய் நாள் குறிச்சிட்டு வா. சரின்னு சொல்றான். சகாதேவன்ட்ட போறான். சகாதேவன் சொல்றான், மார்கழி மாதம் அம்மாவாதை திதியில் ஒரு திறம்பட வீரனை நீ பலி கொடுத்தால், இல்லைன்னா ஒரு பலி கொடுத்தால் கூட வெற்றி அடைவ. யோசிக்கிறான் துரியோதன. அரவான். அரவான் யார் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு பிறந்தவன் அரவான். சரி, எப்படியும் நம்ம அரவான கொல்லல அப்படின்னா அர்ஜுனன் பக்கம் போயிடுவான். அவன் 1 மணி நேரத்துல 18 சேனைகளை அழிச்சிருவானா 1 மணி நேரத்துல. அவ்வளவு ஒரு பலசாலி. இவனை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு துரியோதன பிளான் பண்றான். நேரம் அரவான் கிட்ட போறான். அரவான்கிட்ட போய் சொல்றான், அரவான், உன்னை விட சிறந்த வீரன் இந்த உலகத்தில் இல்லை, உன் உயிரை எனக்கு தானமாக கொடு. அந்த காலத்துல இது ஒரு பழக்கம். ஒருத்தவங்களை பெருமையா பேசிட்டு அவங்களுடைய உயிரை கேட்டா கூட சரி கொடுத்தோம். முடிவு ஆயிடுச்சு. கிருஷ்ணர் வராரு சகாதேவன்ட்ட, டேய், இந்த மாரி உங்களை போட்டு தள்ளுறதுக்கு நீயே தேதி குறிச்சு கொடுக்குறிய. சகாதேவன் சொல்றார், என் தொழில் ஜோதிடம், என் ஜோதிடத்துக்கு உண்மையா இருக்கிறது என்னுடைய பொறுப்பு, அதை தகுடுதத்தம் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு போடான்றாரு. கிருஷ்ணன் பார்த்தான், நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு ஆற்றங்கரையில போய் உட்காந்துட்டான். உட்காந்து தர்ப்பணம் கொடுக்குறான். இந்த நிகழ்ச்சி எங்க போகுது அப்படின்னா சூரியனுக்கு போகுது. இன்னைக்கு அமாவாசை இல்லையே, நாளைக்கு தானே அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு நேரா சூரியனும் சந்திரனும் வந்துடுறாங்க. என்ன கிருஷ்ண பரமாத்மா, நீங்களே இப்படி தவறு பண்ணலாமா? நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு இப்படி தர்ப்பணம் கொடுக்குறீங்களே. இவர் சொல்றாரு, டேய், சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வரானிக்கு தானே அமாவாசை. யாரோ ஒருத்தர் மியூட் போடல, யாரும் மியூட் போடுங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்ததான அமாவாசை. இன்னைக்கு 2 பேரும் ஒரே இடத்துல வந்திருக்கீங்க, இன்னைக்குதான் அமாவாசைன்ட்டாரு. சரின்னு முடிஞ்சு போச்சு. அரவான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். துரியோதனன் தேவருவான் அரவான். துரியோதன வரவே இல்லை. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தர்மரும் அரவானை நோக்கி போறாங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இருக்கிறதுலேயே சிறந்த வீரன் அரவான், அவனை துரியோதன பலி கொடுக்க போறான். இவர் சொல்றாரு, உங்க சைட்ல என்ன பலி கொடு. யார பலி கொடுக்க சொல்றாரு? கிருஷ்ணனாகிய என்ன பலி கொடுங்கிறார். எந்த இறைவனாவது இப்படி சொல்லுவானா? உடனே தர்மர் சொல்றார், கிருஷ்ணா, உன்னை பலி கொடுத்து அந்த போரில் நான் வெற்றி பெற திரும்பவில்லை, நான் திரும்பி வனவாசமே போயிடுறேன் அப்படிங்கிறான். இத காதுல கேட்டிருந்த அரவான் சொல்றான், அவர் என்ன பலி கொடுக்க வரல, பெரியப்பா என்னை நீங்கள் பலி கொடுங்கள். கிருஷ்ணரை பார்த்து ஒண்ணு கேட்கிறான், கிருஷ்ணா, எனக்கு ஒரு வரம் கொடு, என் தலையை நானே வெட்டி இங்க வைத்து விடுகிறேன், என்னுடைய உயிர் அந்த தலைக்குள்ள போகட்டும், அந்த மகாபாரத போர் நடக்கிற வரைக்கும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணர் பாருங்க, அவர் ஏன் மேதைன்னு சொல்றனா, அவர் ஜோதிடன் சொன்ன அமாவாசையே மாற்றி அமைச்சாரு இப்படிங்கிற ஒரு கதை அந்த இடத்துல வருது. 2வது என்ன அப்படின்னா, விதுரருடைய கதை ஸ்டார்டிங்லயே சொன்ன, விதுரரை வில்ல உடைக்க வைக்கிறதுக்காகத்தான் தூதா யார் போறான்? கண்ணன் கிருஷ்ணன் போனா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கதை சொல்லப்படுது. ஒரு சமயத்துல என்ன அப்படின்னா, பாஞ்சாலி அவங்களுடைய 5 கணவர்கள் இருக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு ஒரே பசிலாம் கிடையாது, நடிப்பு தான். ஏதோ ஒரு நாடகம் ஆட போறான் கண்ணன். போறான், பசிக்குதுங்கிறான் தங்கச்சி கிட்ட. சரி, ரைட், என்ன பண்ணலாம், நீ போ சாப்பிடுந்தாங்க. உடனே பீமன் தடுக்கிறான், குளிச்சிருக்கு அப்பந்தான் சாப்பிடணும், அது என்ன பழக்கம்? சரி வாங்க குளிக்க போவோம். எல்லாரும் குளிக்கிறாங்க. பீமன் ஏறிட்டான், அர்ஜுனன் ஏறிட்டான், சகாதேவன் ஏறிட்டான், நகுலன் ஏறிட்டான், யுதிஷ்டனும் ஏறிட்டான். கிருஷ்ணன் ஏறல, ஆத்திலே நிக்கிறான். வாடா கிருஷ்ணா போலாம், நீ போன்றான், வரமாட்டேங்கிறான். போயிட்டு திரௌபதியிட சொல்றாங்க, கண்ணன் வரமாட்டேங்கிறான். வராங்க, வாங்க அண்ணா மேல போலான்றாங்க. கண்ணன் கீழே குனிறான். பெண்கள் எப்பொழுதுமே ஈஸியா புரிஞ்சுப்பாங்க, பார்வையிலேயே அவங்களுடைய செயல்களை அவ புரிஞ்சுக்கிட்டா. அண்ணன் துண்டை விட்டுட்டான், எழுந்திருக்க வர முடியல, சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய துணியை கிழிச்சு தூக்கி போடுறா.
கோமணமா கட்டிக்கிட்டு கண்ணை ஏந்து வந்துடுறான். அப்ப சொல்றான் கண்ணன், எனக்கு உதவி பண்ண இல்லையா, என் மானத்தை காப்பாத்தின இல்லையா, உனக்கு நான் காலம் முழுவதும் கடமைப்பட்டிருக்கேன். அதே நிகழ்வு அப்படி நம்ம இங்க வருவோம். சூது விளையாடுறாங்க. துச்சாதனன் திரௌபதியுடைய ஆடைய துகில் உரிக்கிறான். கண்ணாங்கிறா உடவை கொடுத்தார். ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகும் கிருஷ்ணருடைய மாஸ்டர் மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயுமே அவரை மாதிரி யோசிக்கவோ, அவரை மாதிரி செயல் திட்டங்கள் பண்ணவோ, அவரை மாதிரி யூகிக்கவோ முடியவே முடியாது. அதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயம். சரி, அடுத்த கண்ணன், கீதை கண்ணன். கீதை சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? அர்ஜுனனுக்கு சொல்லணும். 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள், 4 பேருக்கு சொல்லல, ஒருத்தவனுக்கு தான் சொல்றாரு. ஏன் ஒருத்தவனுக்கு சொல்றான்? ஒருத்தவன் தான் கிருஷ்ணருடைய பேச்சை கேட்கறதுக்காக இருக்கு. அதாவது நான் இப்ப பேசுறப்ப கூட சில சமயங்கள்ல கிருஷ்ணரை வாடா போடா அப்படின்ற ஒரு உரிமையில சொல்லியிருக்கலாம். அது கூட தவறுதுங்கிறது எல்லாம் கிடையாது. ஏங்க சொல்றேன், ராமர் கூட ஒருத்தருக்கு வரம் வழங்குவதில் கொஞ்சம் பாரபட்சம் பார்க்கலாம். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளை, எல்லோருடைய இடையனாக எல்லோருடையும் வாழ்ந்தவர். அதனாலதான் சொல்லுவாங்க கிருஷ்ணரை எல்லாரும் ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஆனா நந்தன் மட்டும் டேய் பையா அப்படின்னு கூப்பிடுவார். ஏன்? நந்தன் தான் அவங்க அப்பா, உரிமையில கூப்பிடுவார். அப்ப கிருஷ்ணரை நம்ம பேசுறதுக்கோ வழிபடுறதுக்கோ உரிமையில இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கண்ணான்னு கூப்பிட்டா ஓடி வருவான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கீதையை சொல்றார். என்ன சொல்றார்? இவன் சொல்றான், அங்காண்டா இருக்கிறது என் ரத்த சொந்தம், அவ ஒருத்தர் என் குரு, ஒருத்தர் என் தாத்தா, ஒருத்தவன் என் சகோதரன், எவனையும் கொல்ல மாட்டான். டேய் நீ கொல்லடா, நான் தான் கொல்றேன். நீ வந்து துப்பாக்கி, நான் தான் சொல்றேன். பழி முழுவதும் யாருக்கு? மகாபாரதத்துல பழி அர்ஜுனன் மீது விடப்பட்டதா? யார் எல்லாருமே நீங்க தூற்றுறோம். பழி முழுவதும் கிருஷ்ணர் பேர்ல தான் விழும். இல்லையா? ஆமாவா இல்லையா? மகாபாரதத்துல மொத்த பழியும் யார் மேல விழும்? கிருஷ்ணர் தான். சூது செஞ்சான், தீது செஞ்சான் இப்படின்னு சொல்லி ஏமலதான் வீடுங்கிறாங்க, கொன்னுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க கேட்கலாம். சரி, அதனால இப்போ ஒரு சின்ன கதை இதுல உள்ள வந்துட்டோம். சூது விளையாட கூப்பிடுறாங்க. யார? தர்மனை. தர்மன் சூது விளையாட தப்புன்னு தெரியும், போகக்கூடாது தானே. ஏன் போனா? யாராவது சொல்ல முடியுமா? மகாபாரதம் பார்த்தவங்க மட்டும் சொல்ல முடியுமா ஏன் போனான் சூது விளையாட? சொல்ல முடியுமா? தெரியலனா டக்குன்னு தெரியலன்னு சொல்லுங்க, நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. அதாவது இந்திர பிரசப்தை தான் அமைச்சாச்சு. ஒரு ஜோசியக்காரன் அங்கேயும் வரான். ஜோசியக்காரன் வந்து சொல்றான், டேய் தர்மா, ஒன்னால் 18 அக்ருணை சேனைகள் அழியும், கௌரவர்கள் அழிவாரு, உன் நாடு நாசமா போகும். ஐயோ என்னடா செய்யறது, இதுக்கு வேற வழி இல்லையா? ஜோசியக்காரன் சொல்லுவான், கௌரவர் எது சொன்னாலும் சரி என்று சொல். இதனாலதான் அவனை கூப்பிட்டு சூது விளையாடுறதுக்கும் சரின்னு சொன்னா, பொண்டாட்டியை வச்சு விளையாடுறதுக்கும் சரின்னு சொன்னா, தன்னை வச்சு விளையாடுறதுக்கும் சரின்னு சொன்னான். இதெல்லாம் இதுல வந்து மேதைன்றதுக்கு இன்னொன்னும், இந்த காட்டுல பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு வந்துடுறாங்க. எல்லாரும் செம்ம கோபத்துல இருக்காங்க, போர் தான்ட்டு. யுதிஷ்டன் சொல்றான், வேணாம் போர்லாம் வேணாம், 5 ஊரை கேளு, 5 நாடை கேளு, தரலனா 5 ஊரை கேளு, தரலனா 5 நாட்டை கேளு, திறன 5 வீடாவது கேளு. அர்ஜுனன் போய் கேட்கறான், அவனை விட மாட்டேன், என்னுடைய அம்புகள் அவனை துளைக்கணும்னு சொல்றான், போருன்ட்டான். பீமன் சொல்றான், என் தோள்கள் அவனோட தூக்கி எரிஞ்சு பந்தாடணுங்கிறான். அடுத்து நகுலன் வரான், அவனோட விட மாட்டேன், என்னுடைய குதிரை படைகளை வச்சு தகர்ப்பங்கிறான். சகாதேவன்ட்ட வரான். சகாதேவா என்னடா அமைதியா இருக்க? நம்ம ஆளு, அவர் ஜோசியக்கார் இல்லையா, கேக்குற நீ ஏடா அமைதியா இருக்க? அதுக்கு அவன் சொல்றான், கண்ணா நீ தூது போனா என்ன, போவாட்டி என்ன, பாஞ்சாலி முடிஞ்சா என்ன, முடியாட்டி என்ன, நீங்க எதுக்குடா என்ன வந்து கேக்குற? அப்படி நீ போர் வந்தா என்ன, போர் வரலன்னா. இவனுக்கு புரிஞ்சு போச்சு. யாருக்கு? கண்ணனுக்கு. சகாதேவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. சரி வா, 2 பேரும் தனியா ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. சரி நீ சொல்லு, எப்படி நிறுத்தலாம்? சரி நான் சொன்னா நீ செய்வியா? கண்ணன் சொல்றான், சரி செய்யறான். முதல் கர்ணனை மகுடம் சூட்டணும், 2வது அர்ஜுனனை கொல்லணும், 3வது பாஞ்சாலிக்கு மொட்டை அடிக்கணும், 4வது உன்னை கட்டணும்ட்டான். ஏன்னா அர்ஜுனன் இருக்கிற வரைக்கும்
கர்ணனுக்கு முடி சுட்ட முடியாது, அர்ஜுனனை கொன்னாச்சு. பாஞ்சாலி முடிய வச்சிருந்தானா பீமன் துடிச்சுக்கினே இருப்பான். ஐயோ அவ முடிய விரிச்சு போட்டுக்காலே கொல்லணும்னு, அதெல்லாம் மொட்டை அடிக்கணும்ட்டான். சரி எல்லாம் சரி, என்னை எப்படி நீ கட்டுவ? எங்க அப்படியே 16,000 அவதாரம் எடுத்திருக்கிறார். எந்த அவதாரம்? அப்படியே பின்னாடி போங்க, பிருந்தாவனத்துக்கு போங்க, துளசிவனத்துக்கு போங்க. 16 கோபியர்கள் கூட 16,000 அவதாரம் எடுத்தாரு. அந்த மாதிரி வளர்ந்து நிக்கிறான், உக்காந்தான். மனசுல கிருஷ்ணா தேவா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான். கிருஷ்ணன் கட்டுண்டான். டேய் அவுத்து விட்றா, பூலோகத்துல எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, என்னை கட்டி போடாத. அப்போ எனக்கு ஒரு வரம் கொடு. சரி, நீ எல்லாத்தையும் கொல்லதான் போற, அதுக்குதான் நீ பிறவே எடுத்துக்க தெரியும், எங்க 5 பேரையாவது விட்டு வை. சரி, 5 பேரை விட்டு வைக்கிற. அதனாலதான் மகாபாரதம் போர் முடிகிறப்ப 5 பேர் தான் இருப்பாங்க, பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர். இப்படிங்கிறது கிருஷ்ணருடைய ஒரு வரலாறு. அது மாதிரி கிருஷ்ணர் சாபம் வாங்குறார். இன்னும் நிறைய கிருஷ்ணருடைய பேசிட்டு தான் கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, கடைசியா ஒரு கதைக்கு வரும். கிருஷ்ணர் சாபம் வாங்குறார். யாருக்கிட்ட வாங்குறாரு அப்படின்னா காந்தாரி கிட்ட வாங்குறார். காந்தாரி போர்லாம் முடிஞ்சு போச்சு, கௌரவர்கள்லாம் செத்துட்டாங்க. காந்தாரியுடைய 100 குழந்தைகள் இறந்து போச்சு. துச்சலை அவருடைய ஒரு பொண்ணுடைய மருமகனும் இறந்து போயிட்டான். எல்லாம் இறந்து போயிட்டாங்க. காந்தாரி சாபம் கொடுக்க போறோன்னு கொடூரமான கோபத்துல இருக்கிறா. வியாச முனிவர் வந்துட்டாரு. காந்தாரி கோபம் கொள்ளாதே, உலகம் அழிஞ்சு போயிடும், முடியாது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் வரான். யாரு வரா? பீமன் வரான். அம்மா நான் இந்த தப்பு செய்யல, அவருடைய புடவைய, என் மனைவியோடைய புடவைய உரிஞ்சாங்க, துயில் உரிச்சாங்க, இவ்வளவு பாவம் செஞ்சாதான் கொன்னேன், எல்லாத்தையும் விட்டுறாங்க. டேய் அந்த தர்மம் எங்கடா? அவனை கூப்பிடு. அவன் தான் தர்மம் மாற மாட்டானே. தர்மன் வந்தான், அவங்க அம்மா காலில் விழுந்தான். இவன் அப்படியே லைட்டா காலில் கீழே அந்த பார்வையை பார்த்தா அவனுடைய நகமே எரிஞ்சு போச்சான். அவ்வளவு சக்தி. ஏன்னா அறம் தவறாதவள் யாரு? காந்தாரி. டெய்லியும் போய் துரியோதனன் கேட்பானா காந்தாரி கிட்ட, அம்மா இன்று போரில் யார் வெற்றி அடைவா? காந்தாரி அழகா சொல்லுவாளா? என்ன சொல்லுவா அப்படிங்குமா? அறம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கமே வெற்றி அடையும். அவள் சொன்ன வாக்கின்படி அதிகமான அறம் பாண்டவர்கள் பக்கமே இருந்துச்சு, அதனால் வெற்றி அடைஞ்ச. அறத்திற்கு காந்தாரி ஒரு சாட்சி. கிருஷ்ணன் வரார். கிருஷ்ணனுக்கு முதுகு பின்னாடி அர்ஜுனன் பார்த்து ஒழுங்கிட்டான். கிருஷ்ணன் வரான். கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுக்கிறா. எப்படி என் புத்திரர்களை இறந்து இந்த குரு, அதாவது அந்த குருச்சேத்திர போர், அதாவது இந்த குரு இடம் சொல்லுவாங்க, அது எப்படி மாண்டு போதோ உன்னாலே உன் வம்சம் அழிந்து போகும், நீர்கள் மூழ்கும், நீ ஒரு வேடவனால இறக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை காந்தாரி கொடுக்கிறார். இதுதான் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஒரு கதை இல்லையா? சரி, ஓகே. இப்ப இன்னும் நிறைய கிளை கதைகள் வரும். உங்களுடைய கேள்வி எழும்ப அந்த கதைகள் நம்ம பார்க்கலாம், சில கதைகள் பார்க்கலாம். இது ஓகே. இப்ப இதிலிருந்து நாம் என்னென்ன பலன்கள் சொல்ல போறோம் அப்படிங்கறத இப்பதான் நம்ம பாயிண்ட்ஸ் போட போறோம். எல்லாமே பாயிண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. சரி, பிரம்மதேவராக இருக்கட்டும், விதுரராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், 3 பேரும் சண்டைக்கு போனாங்களா? இல்ல சார். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சிவபெருமானே எதிர்க்கிற அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு பிரம்மதேவரால் வரம் கொடுக்க முடியும். ஆனால் பிரம்மதேவர் சண்டைக்கு போக மாட்டார். அவருக்கு ஒரு பிரச்சனைனாலும் விஷ்ணு கிட்ட தான் போய் கிடப்பார். அப்ப 3 பேருமே சண்டை போடாதவங்க. அப்ப இவங்கள் சண்டையை விரும்புவது கிடையாது. எழுதிக்கங்க, ஸ்ட்ராட்டஜிக்கல் மேன் எல்லாமே. அப்ப ரெண்டாவது, பிரம்மா படைப்பாற்றலை கொண்டவர், விதுரர் அறத்தை கொண்டவர், கிருஷ்ணர் தான் கூட இருந்த அர்ஜுனனை தூக்கி விட்டானா இல்லையா? அப்ப இவர்கள் வளர்வதை காட்டிலும் இவர்களை சார்ந்தவர்களை வளர்க்க இவர்கள் அனுதினமும் பாடுபடுகிறார்கள். எழுதுங்க, இவங்களை யாரு சார்ந்துக்காங்களோ அவங்களை தூக்கி விடுறதுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பாடுபடுவார்கள். எழுதிக்கங்க. கிருஷ்ண பரமாத்மா வளர்ப்பு தாயிட்ட வளர்ந்தார் இல்லையா? வளர்ப்பு தாயால் வளர்க்கப்படுகிறார்கள். ரோகிணில பிறந்தாங்கன்னா அத்தை வீட்லயோ சித்தி வீட்லயோ பெரியம்மா வீட்லயோ வளர்க்கப்படுகிறார்கள். எழுதிக்கீங்க. மாமனை கொன்றார் இல்லையா? மாமன் விரோதம், மாமன் பகை. பாயிண்டா போடுங்க. மாமன் விரோதம், மாமன் பகை,
ஆயர் குலத்துல பலராமரும் கிருஷ்ணரும் பிறந்தாங்க. அவங்களுக்கு என்ன தொழிலை கத்து கொடுத்தாங்க அப்படின்னா மாடு மேய்க்கக்கூடிய தொழிலை கத்து கொடுத்தாங்க. பால், மோர், வெண்ணெய், நெய், தயிர், இது எல்லாம் ரோகிணி நட்சத்திரம். எழுதிக்குங்க. கிருஷ்ண பரமாத்மா காதல் பண்ணார். அவர் காதல் வெற்றி அடைஞ்சதா? கிடையாது, இல்லைங்களா? காதல் தோல்வி. எழுதிக்கங்க. ரோகிணி நட்சத்திரம் காதல் தோல்வி அடையும். சரி, காதலை பத்தி பேசுறதுனால நானும் ரோகிணி நட்சத்திரம் இல்லையா, என்னுடைய சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா இதுல ஒரு நம்ம கதையை பொருத்திய பார்ப்போம். அதாவது காட்டுக்கு திரௌபதியோடைய பாண்டவர்கள் போயிட்டாங்க. அந்த ஆற்றங்கரையில செங்காந்த மலர் அப்படின்னு ஒரு பூ வருது. அந்த பூவை பாஞ்சாலி எடுக்கிறார். பீமனை பார்த்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பூ வேணும் அப்படிங்கிறான். ஏன் பீமன்ட்ட மட்டும் கேட்கிறானா, இவ எது கேட்டாலும் பீமன் உடனே வாங்கி கொடுத்துருவோம். சரி, எங்க இருக்கும் விசாரிக்கிறான். இமயமலையில இருக்கும். யார்கிட்ட இருக்குது? குபேரனுடைய இடத்துல இருக்கு. நேரா போயிட்டான். குபேரனுடைய மகன் வரான். நீ யார்? நான் கிருஷ்ணனின் மைத்துனன். ஐயோ, வணங்கிட்டு பூவை கொடுத்துட்றான். திரும்பி ஒரு பல மாதங்களுக்கு பிறகு திரும்பி ஆற்றங்கரையில இன்னொரு மலர் வருது. இதையும் பாக்குறா. பீமங்கிட்ட சொல்றா, எனக்கு பூ வேணும். இது எங்க கிடைக்கும்? அதே இடத்துல. சரின்ட்டு அங்க போறான். அங்க போனா அவருடைய சேனைகள்லாம் வந்துருது. எங்க? இங்க வடநாட்டுல இருந்து இமயமலை நோக்கி போறாங்க. குபேரனுடைய சேனைகள் வருது. குபேரனுடைய சேனைகளை சேனாதிபதியை பீமன் கொண்டுறான். பீமன் பலசாலி. கோவப்பட்டு யார் வரா? குபேரன் ஆளை திரட்டிக்கிட்டு வரான். அதாவது நம்ம ஊர்ல இருந்து வடநாட்டுக்கு போனா சீக்கிரம் வர முடியாது. இதுக்கு நடந்து போயிருக்கான். 5-6 மாசம் ஆச்சு. யாரு இவன்? தர்மம் கேட்கறான். எங்க பீமன்? சொல்றா பாஞ்சாலி, எனக்கு பூ பிடிச்சிருந்தது, பூ எடுத்து அதை அனுப்பிச்சு விட்டேன். அவன் கேட்கறான், உனக்கு வேற பொழப்பு இல்லையா? உனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கிறியா? இந்த கதை ஏன் இந்த இடத்துல சொல்ல வர அப்படின்னா, பெண்களை மயக்குவதற்கு சில ட்ரிக்ஸ் மகாபாரதத்திலே கொடுத்துருக்காங்க. பெண்கள் அதிகமாக ஆசைப்படுவது ஒரு பூ, இல்லைங்களா? அதை நம்ம ஆளுக்குன்னு சொல்லுவான். காசு கொடுத்தா பக்கத்து கடையில விற்கிது, போய் வாங்கி வச்சுக்க வேண்டியதானே, நான் வாங்கிட்டு வரணுமா? பாஞ்சாலிக்கு பூ முக்கியம் இல்லை, கணவன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியம். இது எனக்கு எப்ப தெரிஞ்சுது அப்படின்னா 29 வயதுல இதை படிக்கிறப்பதான் தெரிஞ்சுது. யாரு பூ கேட்கிறப்பெல்லாம் நான் வாங்கி தரல, அதை என்னை விட்டுட்டு போயிடுச்சு. அவங்க வீட்டுக்காரு இப்ப நிறைய பூ வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறாரு. இது ஏன் சொல்ற அப்படின்னா, நானும் ரோகிணி நட்சத்திரம் காதல் முறிவு. எழுதிக்கங்க, ரோகிணி நட்சத்திரம் காதல் முறிவு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தூது போறார். தூதால ஒருத்தருக்கு நன்மை நடக்குது, தூதால் ஒருத்தருக்கு கெட்டது நடக்குது. கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் உண்டாகும். எழுதிக்கங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேசாமல் இருப்பது நல்லது. அதாவது சில அறம் தவறக்கூடிய இடங்கள்ல விதுரர் போய் தலையிட்டு அவமானத்தை வாங்கிப்பார். நேர்மையாகவும் அறத்தோடு இருப்பவர்களுக்கு என்றும் அவமானமே மிஞ்சும் அப்படிங்கிறதுக்கு விதுரர் சாட்சி. அப்ப தேவையில்லாத இடத்துல, நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல கூட வாயை விட்டு அவமானப்படுபவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். எழுதிக்கங்க. வேற என்ன எழுதலாம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு? வேற என்ன எழுதலாம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு? கதையிலேருந்து ஏதாவது உங்களுக்கு புலப்படுதா? கிருஷ்ணர் இது செஞ்சாரு, அது செஞ்சார். கோகுலத்துல வாழ்ந்தார். கோபியர்கள் கொஞ்சம், ரமணா, கிருஷ்ணா, இந்த மாதிரி அவருடைய வரலாறுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் புலப்படுதா? 16,000 மனைவிகளை திருமணம் பண்ணி கொண்டார். அதெல்லாம் 16,000 மனைவிகள்லாம் ரோகிணி நட்சத்திரக்காரங்க பண்ணுவாங்கல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு. எழுதிங்க. நாளைக்கு 2ஆம் கல்யாணம் பண்ண போறான்னு சொல்றாங்க. 6 இடத்துல ரோகிணி நட்சத்திரம் விழுது, நடக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா சொல்ல மறந்துட்டேன், கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவிகள்? 16,000 மனைவிகள் இருந்தாலும் ருக்மணி பாமா இல்லையா? நீங்க எல்லாம் கேட்கலாம், என்னடா இது கடவுள்கள் எல்லாமே 2 வச்சிருக்கிறானே, என்ன கணக்கு? கடவுள்னா நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அவ 2 வச்சிருக்காரு. என்ன பிரச்சனைனா,
கடவுள் வந்து உண்மையாக 2 மனைவிகளை வைத்துக் கொள்வது கிடையாது. என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இன்பம் பிறப்பது எந்த இடத்தில்னா பெண்கள், துன்பம் பிறக்கிறதும் பெண்கள். இறைவன் நடுவுல இங்காண்ட ஒரு பொண்ணு, இங்காண்ட ஒரு பொண்ணு. டேய், மனித வாழ்க்கை எப்படி வாழணும்? துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு வாழ்றதாண்டா மனித வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக இறைவன் 2 மனைவிகளை இருப்பதாக ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மனிதன் எப்படிதான் வாழ்ந்தாகணும்? இன்பம், துன்பம். இதுக்காக தான் அவருக்கு 2 மனைவி இருந்ததாக ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே. இதுதான் ரோகிணி நட்சத்திரத்துடைய கதைகள். இப்ப இதுல ஏதாவது சில டவுட்ஸ் இது கேட்கணும்னா இப்ப கேளுங்க, உங்களுக்கான நேரம். சார் புத்திசாலித்தனம் இருக்கும்ல சார், பிரைன் ஷார்ப்பா இருக்கும்ல உங்களுக்கு. எழுதிக்கங்க மேடம், நான் தான் சொல்றேன். ஸ்ட்ராட்டஜிக்கல் மைண்ட். கிருஷ்ணர் அதாவது எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிரெதிரியா இருப்பான். ஆனா கிருஷ்ணன் எதிரியோடையும் நட்பாவே பேசுவான். 2வது இதுல ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் என்னையும் சேர்த்து சுயநலவாதிகள் எழுதிக்கங்க. சுயநலவாதிகள். ஏன்னா கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததே 166 கோடி மக்களை அழிச்சு பூமாதேவியின் பாரத்தை அழிக்கணுங்கிறதா மகாபாரதமே நடந்துச்சு. தன்னுடைய சுயநலத்துக்காக அங்க இருக்கிற அனைவரையும் பகடக்காயாக மாற்றியவன் யார் அப்படின்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் பத்தி பேசுறப்ப சகாதேவனை பத்தி பேசுறோம். மகாபாரதம் போர் முடிஞ்சு போச்சு. சகாதேவன் ஓலைச்சுவடிகளை போட்டு எரிச்சிட்டு இருக்கிறான். கிருஷ்ணர் கேட்கிறார், டேய், இந்த மாதிரி சாஸ்திரம் படிச்ச நூலை எரிக்கலாமா? பாவம் இல்லையா? சொல்றான், ஏய், என்ன வீடு, நான் எரிக்க போறேன். ஏன்டா எரிக்கிற? இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? முக்காலத்தை உணர்ந்து என்ன பிரயோஜனம்? மகாபாரத போர் நடக்க போறது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? எங்க அண்ணன் கர்ணன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கிருஷ்ணர் அழகா சொன்னாராம், எல்லாத்தையும் நீயே கண்டுபிடிச்சிட்டா கடவுள்னு நான் ஏன்டா இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல அவருக்கு ஒரு விஷயத்த சொன்னாராம். இதே மாதிரி அன்று அமாவாசையை மாற்றியவர். அப்ப என்ன அப்படின்னா, நம் என்னதான் பலன் சொன்னாலும் கண்டிப்பாக அது நடக்கும். கரெக்டா பலன் சொல்லணும். தவறுதலாக பரிகாரத்தை சொல்லக்கூடாது. செய்யறவங்களும் தவறுதலாக பரிகாரத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கண்டிப்பா நடக்கும். இதுக்கு வசிஷ்டரும் ஒரு உதாரணம். இந்த இடத்துல கடவுள் மாத்தினாரா, அந்த இடத்துல கடவுள் கொடுத்தார். என்னன்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டணும். வசிஷ்டர் சொல்றாரு, ராமன் தான் நாட்டை ஆழ்வான். தேதி குறிக்கிறாங்க. நைட்டு கைகை நாடகத்தை நடத்திட்டா. 7 ஆண்டுகள் ராமன் வனவாசம் போகணும், பரதன் நாட்டை ஆளணும். ஆனா அப்படி நடக்கல. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. தலை குறுகி நிக்கிறார். யாரு? அங்க ஒரு ஜோசியர்னு சொல்லப்பட்ட வசிஷ்டர் குறுகி நிக்கிறார். கடைசியில பார்த்தா ராமருடைய பாதம் தான் நாட்டை ஆண்டிச்சு. உண்மையா இல்லையா? 14 ஆண்டு காலங்கள் ராமரின் செருப்பு தான் நாட்டை ஆண்டிச்சு. சரி, செருப்புக்கு என்ன அவ்வளவு பெரிய ஒரு மகிமையா? சரி, பார்ப்போம். என்ன ராமர் என்ன இது மகா பரமாத்மா விஷ்ணு செய்யறதே, எங்கேயோ அவசரமா போயிட்டு செருப்பு காலனுடைய வைகுண்டத்துக்குள்ள போயிட்டார். உள்ள செருப்பை கழட்டி போட்டு படுத்துட்டார். பாம்பு மேல தூங்கிட்டு இருக்காரு அசந்து. சங்குவும் சக்கரமும் கேக்குதா, ஏய் செருப்பே, உனக்கு என்ன அருகதை இருக்கு? உள்ள வந்து இருக்கிற அது சொல்லுதான். ஏய், நானா வரலப்பா, ஒரே எங்க அலைச்சல்ல போனாரு, மறந்துட்டு உள்ள வந்துட்ட. நான் என்ன தப்பு பண்ண? நீ வந்து எவ்வளவு கீழ்த்தரமானவன், உனக்கு அறிவு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு ரொம்ப சங்கும் சக்கரமும் திட்டுதான். ஒரே அழுக. யார் அழுகுறா? யார் அழுகுறா? செருப்பு அழுவது. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் மகா பரமாத்மா விஷ்ணு. கண்ணை முடிச்சான். என்ன அழுகுற? நடந்த சொன்னான். சரி விடு, அடுத்த பிறவியில் இந்த சங்குவும் சக்கரமும் உன்னை தலை மீது வைத்து 14 ஆண்டு காலங்கள் பூஜை செய்வார்கள் சொன்னான். அந்த சங்கா பிறந்தவன் சத்ருகனன், சக்கரமாக பிறந்தவன் பரதன். 14 ஆண்டு காலங்கள் அந்த செருப்பை தலை மீது வைத்து பூஜை செய்தான். இறைவனின் பாதத்தில் நாம் செருப்பாக கிடந்தாலும் ஒரு காலத்தில் நாம் உயர்ந்த இடத்தில் பூஜை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். அதை அப்படியே வச்சுப்போம். அந்த செருப்பு தான் எங்க நாட்டை ஆளுது? அங்க ஆளுது. 14 வருடங்கள் முடியுது. வராரு, நான் பட்டாபிஷேகம் சூட்டணும்.
யாரு சூட்டா? வசிஷ்டர் கையால சூட்டப்படுது. ஜோதிடன் சொன்ன கணக்கு மாறவில்லை, காலநிலைகள் தான் மாறிச்சு. சில சமயத்தில் இறைவன் காலநிலையை மாற்றுவாரே தவிர்த்து பலனை ஒருபோதும் இறைவன் மாற்றுவதில்லை. இறைவன் மீது மிகுந்த அன்பு இருக்கணும், நம்மளை வளர்த்து விட்டவங்களுக்கு மேலேயும் அன்பு இருக்கணும். நான் அடிக்கடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்பே சதீஷாருக்கு நன்றி சொன்னேன், மீனாட்சி மேடத்துக்கு நன்றி சொன்னேன், என்கேவி அகாடமிக்கு நன்றி சொன்னேன். ஒருத்தர் சொல்ல மறந்துட்டேன், நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு ஒரு எஸ்பி சேகர்னா, இந்த வெற்றிக்கு ஒரு சந்திரசேகர், அவர் மூலியமா தான் இன்னைக்கு நம்ம வகுப்பு ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சிருவோம். உங்களுடைய கேள்வி எல்லாம் இப்ப கேளுங்க. சார் இதுல வந்து பூட்டு சாவி கொடுத்துருக்கீங்க, அது இல்லாம மாதுளம்பழம் கொடுத்துருக்கீங்க, இது எப்படி காம்பினேஷன் வருதுங்க? இது எல்லாமே வந்து மேடம் ஒரு 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 பொருள் கொடுக்குறோம்னு வச்சீங்களேன். முதல்ல ரோகிணினா சந்திரன். சந்திரன் எந்த வீட்டுல இருக்கிறார்? ரோகிணி நட்சத்திரம் எந்த வீட்டுல இருக்கு? இது ரிஷப் வீட்டுலங்க சார், சுக்கிரன் வீட்டுல இருக்காரு. சுக்கிரனுடைய வீட்டுல இருக்குது இல்லையா? யாருடைய நட்சத்திரம் இது? சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நட்சத்திரம். யாருடைய கர்ம பதிவு? புதனோட கர்ம பதிவு. அதாவது நாம் ஒரு காரகத்துவத்தை எடுக்கிறோம்னா அந்த பொருளால் நமக்கு என்ன கிடைக்கும்? மாதுளை பழத்தால என்ன கிடைக்கும் உடம்புல? மாதுளை டாக்டர் சாப்பிட சொல்றாங்களே, எதற்கு? ரத்தம் ஊறுவதற்கு. உண்மையா இல்லையா? ஆமாங்க சார், ரத்தம் ஊறும். அப்ப ரத்தம் என்ன கிரகம்? இம்யூனிட்டி. ரத்தம் என்ன கிரகம்? செவ்வாயா? ரத்தம் அதிகரிக்கிறது, ரத்த ஓட்டம், ரத்தத்தை பிளாக் பண்றது சந்திரனும். உடல் காரகன் சந்திரன், ரத்த ஓட்டத்திற்கான காரகன் சந்திரன். சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரங்கிறது உயிரை வெள்ளை அணுக்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு மேடம் சொன்னாங்க நினைக்கிறேன், சம்பூர்ண மேடம், இம்யூனிட்டி பவர் அதிகரிக்க இல்லையா மேடம்? வெள்ளை அணுக்களுடைய இது குறைஞ்சு போனா நோய் வரும். உண்மையா இல்லையா மேடம்? ஆமாங்க சார், ஆமா. வெள்ளை அணுக்கள் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, காரத்துவங்களை கொடுத்த உடனே இது எதுக்கு இது எதுக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 3 விஷயங்களை பார்க்கணும். முதல்ல அந்த நட்சத்திரம் என்ன, சந்திரனுக்கும் மாதுளம் பழத்துக்கும் சம்பந்தம் இருக்கா, மாதுளம் பழம் எதுக்கு சாப்பிடணும்? ஹிம்யூனிட்டி பவர் அதிகரிக்க. ஹிம்யூனிட்டி பவர் வெள்ளை அணுக்கள் குறைஞ்சு போச்சுன்னா நோய் வந்துடும். வெள்ளை அணுக்கள் என்ன கிரகம்? சுக்கிரன். நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முடிவெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. உண்டா இல்லையா? ரத்தத்துல 2 அணுக்கள், சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள். இதுல 2 ஏதாவது பாதிக்கப்பட்டு போச்சுன்னா உடம்பு பிரச்சனை வந்துடும். செவ்வாய்க்கிழமை செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கும், அன்னைக்கு சிவப்பு அணுக்கள் பிளேடு போடுறப்ப ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கும், அன்னைக்கு பிளேடு போடுறப்ப வெள்ளை அணுக்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பிரச்சனை. புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுது. வேற ஏதாவது டவுட்? இந்த குருவாயூர்னு சொல்லி நீங்க அந்த கதையை மறந்தாச்சு பாத்தீங்களா? ஏன்னா நான் சொல்லிட்டே வரப்ப ஒரு ஃப்ளோர்ல வரப்ப சொல்ல மாட்டேன். துவாபர யுகம் வந்து நீரால மூழ்குது. மூழ்கிறப்ப துவாபர யுகத்திலே குருவாயூர் அப்பனுடைய சிலை இருக்கு. அந்த சிலைய பரசுராமர்கிட்ட ஒப்படைக்க சொல்றாரு கிருஷ்ணன். யார் மூலியமாக? வாயு தேவன் மூலியமாகவும் குரு பகவான் மூலியமாகவும் அந்த சிலையை எடுத்துட்டு போய் பரசுராமர்கிட்ட ஒப்படைச்சு, பரசுராமர் சேர நாட்டுல கேரளாவில இருந்தால் அங்க பிரதிஷ்டை பண்ணதான் குருவாயூர். குரு பகவான் பிளஸ் வாயு பகவான், குரு பிளஸ் வாயு என்ன பேர் வருது? குருவாயூர். அதனாலதான் அங்க உருவாது. 2வது குருவாயூர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு, அதையும் இதை பார்த்துவோம். குருவாயூர் அப்பனை பத்தி. குருவாயூர் அப்பர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் பழக்கடை போட்டிருக்காரு, வாழைப்பழக்கடை போட்டிருக்காரு. ஒரு பையன் வரான், டெய்லி 2 பழத்தை பிச்சுக்கிறான். ஒரு பழம் அவனுக்கு, ஒரு பழம் யாருக்கு? குருவாயூர் அப்பருக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு. ஒரு குருவாயூர் அப்பருக்கு டெய்லி இது பண்ணிட்டு இருக்கான். இவர் பழ வியாபாரி இல்லையா, 2 பழம் காணாம போனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா இவருக்கு ஒரு சந்தேகம். ஒரு நாள் மறைஞ்சிருக்காரு, பழத்தை பிரிக்கிறாரு, ஒண்ணு சாப்பிட்றான், புடிச்சிட்டார். இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும். டே ஏன் பழத்தை திருண்ண? பசி. அடாடா இப்படி ஒரு பசி. சரி என்ன பண்ணலாம், உனக்கு 108 தடவை குருவாயூரப்பனுடைய அக்ரகாரத்தை சுற்றி வா. நம்ம அந்த கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயிலை சுற்றும் பொழுது எல்லாரும் செக் பண்ணுங்க, வலது நாசில் வழியாக மூச்சு பயிற்சி நடக்கும்.
இனிமே கோயில சுத்துறப்ப செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்க சார். எல்லா கோயில்லையுமே சார். அப்ப ஒரு ரவுண்டு இப்படி போறாரு, அடுத்த ரவுண்டு வேற ஒரு பையன் வரான். அந்த பையன் எப்படி இருக்கும்? அழகா ஆபரணம் போட்டுக்கிட்டு சூப்பரா சும்மா அழகா இருக்கான். யாரான்னு புடிச்சு கேக்குறான், நீ யாரு? 2 பழம் திருடனா, ஒரு பழம் அவன் சாப்பிட்டான், ஒரு பழம் நான் சாப்பிட்டேன், ஒரு பழத்துக்கு அவன் அரை பக்கம் சுத்தி வரான், அடுத்த அரை பழத்துக்கு அடுத்த ஒரு பழத்துக்கு நான் அரை பகுதியை சுத்தி வரேன் அப்படின்னு குருவாயூரப்ப சொன்னாராம். எப்படிங்கிறது ஒரு புராண வரலாறு. இந்த மகாபாரதத்தோட கிளை கதைகள் அது வரும். ஆனா குருவாயூரப்பரையும் சேர்த்துக்குங்க. இங்க குருவாயூரப்பருடைய சிலைய குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து பரசுராமத்தை ஒப்படைச்சு அங்க பிரதிஷ்டை பண்ண கோயில். 2வது ஒண்ணு அப்படின்னா இதுல இன்னொன்னு செய்யலாம் அப்படின்னா, இப்ப ஒரு அங்க குருவாயூரப்பருடைய கோயில்ல முஸ்லிமோ கிறிஸ்டினோ நுழைய முடியாது, தெரியுங்களா? குருவாயூருடைய அப்பா கோயில்ல இயேசுதாஸ் பாடின பாடல் ஒலிக்கும், ஆனால் இயேசுதாசாலே உள்ள போக முடியாது. அங்க எப்படி நம்ம நடராஜர் கோயில் என்ன விதியோ அந்த மாரி அந்த சைடுல அந்த ஒரு கோயில், அந்த குருவாயூர் கோயில் இந்த மகாபாரதத்துடைய கிளை கதையில் வரும். அதனால அதையும் நம்ம சேர்த்திருக்கோம். வேற இப்ப அந்த பிளேஸ்ல என்ன கிரகம் சார் ஆதிக்கமா இருக்கும்? இப்போ பர்டிகுலரா ஒவ்வொரு கோயிலுக்குன்னா ஒவ்வொரு கிரகம் வந்து ஆதிக்கமா இருக்கும். இப்ப குருவாயூர்னா வாயு பகவான். ஓகே, குரு பகவான் மட்டும் நீங்க எடுத்துங்க. ஓகே, ஓகே. வேற ஏதாவது டவுட்? இப்ப ஒவ்வொரு கதையில இருந்து இதுக்கப்புறம் அதுல வரும் சில பொருட்கள்லாம் வரும். சக்கரம், ஏன்னா சக்கரத்தை தூக்கிட்டு தான் பீஷ்மர் அடிக்க போவாரு அந்த கதையில. அதே பாத்தீங்கன்னா ஜெயத்ரதனை கொல்றதுக்காக சுதர்சன சக்கரத்தை வைத்து சூரியனை மறைப்பார். இதெல்லாம் கிளை கதைகளாக அங்கங்க வரும். ஏன்னா கிருஷ்ணரை பத்தி பேசினா இன்னும் கதை சொல்லி போயிட்டே இருக்கலாம். மகாபாரதங்கிறது கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு அவருடைய கதை சொல்லி உங்களுக்கு பாடம் நடத்தணும். ஒரு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான். நான் சூரியக்கு ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு கிருஷ்ணருடைய கதை இவ்வளவு சொல்றதுக்கான காரணம், நம்மளுடைய குரு நெல்லை வசந்தன் ஐயா பிறந்த நட்சத்திரம் இல்லையா? அதனால இவ்வளவு ஒரு டீட்டெயில்டா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட சுயநலமான ஒரு ஆசை. ஓகே, நாளைக்கு நம்ம கிரக சேர்க்கைகளை பார்க்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தா குரூப்ல நீங்க பதிவு போடலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம், என்கிட்ட பேசலாம். நான் சொல்ல மாட்டேன்லாம் கிடையாது. நீங்க போன் பண்ண எனக்கு சில பேர் இதுல வந்து போன் பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா கேள்வி கேட்டா. அதனால வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போன் பண்ணி கேளுங்க. இது ரோகிணி நட்சத்திரத்துடைய சம்பவங்கள். இதை வைத்து நாளைக்கு ஒரு ஆருடமாகவோ ஒரு நிமித்தமாகவோ உங்களுக்கு ரோகிணி வரும் பொழுது நீங்கள் மறக்காமல் இந்த பலாபலன்களை சொல்ல வேண்டும். ஓகேவா? ஓகே, நம்மளுடைய வகுப்பானது அடுத்த பௌர்ணமி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த பேட்ச் சிலர் நான் பேர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது படிக்கணும் விருப்பம் தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தா அவங்களுக்கும் இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா புல்லாங்குழலுக்கும் கால்பந்து ஃபுட்பாலுக்கும் ஒரு பிரச்சனையா. ஃபுட்பால் சொல்லுதான், ஏ புல்லாங்குழலே உனக்குள்ளேயும் காத்து இருக்கு எனக்குள்ளேயும் காற்று இருக்கு, உன்னை மதிக்கிறான் என்னை போட்டு மிதிக்கிறான், 11 பேர் சேர்ந்து உதைக்கிறான் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு புல்லாங்குழல் சொன்னிச்சான், எனக்குள் இருக்கக்கூடிய காற்றை 7 துவாரத்தின் வாயிலாக சரிகம பதனி என்ற சங்கீதத்தை நான் உலகத்துக்கு கொடுக்கிறேன், அதனால் நான் மதிக்கப்படுறேன். உனக்குள்ள இருக்கிற காத்த ஒரு துவாரத்தின் வழியிலா கூட நீ வெளியில கொடுக்கல, அதனால் நீ மிதிக்கப்படுகிற. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்தால் மதிக்கப்படுவோம், கொடுக்கணும் என்ன செய்யப்படுவாங்க? மிதிக்கப்படுவார்கள். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு தெரிந்த வித்தையை நாம் மற்றவருக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் நம்மளுடைய மதிப்பு உருவாகும். இதை விட இன்னும் தெளிவா சொல்ல அப்படின்னா பாஞ்சாலி காட்டுக்கு போறப்ப எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல,
சூரிய பகவான்கிட்ட கேட்ட அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தாரு. அக்ஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எடுக்க எடுக்க குறையாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு அக்ஷய திருதின்னு ஒரு நாள் நடக்குது. அதுல என்ன பண்றாங்க? எல்லாமே நகை எடுக்கிறாங்க. அது தவறு. எடுக்க எடுக்க குறையாது, கொடுக்க கொடுக்க குறையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அந்த நாள்ல ஒரு 10 ரூபா காசு கொடுத்தா உங்கள்கிட்ட 10 ரூபா சேரும். ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தா உங்களுக்கு சாப்பாடு நிரம்பும். கொடுக்க கொடுக்க குறையாது. இத அப்படியே மாத்தி எடுக்கன்ட்டான். இப்ப நம்ம எடுக்கிறோம், நகைக்காரன் என்ன செய்யறான்? கொடுக்குறான். அதனால அவனுக்கு செல்வம் பெருகுது. நம்ம அந்த நகை எடுத்துன்னு போயிட்டு பேங்க்ல கொடுக்கிறோம் அடமானத்துக்கு. அதனால் யாம் பெற்ற கல்வியை நீங்களும் சரி, உங்கள்ட்ட யாராவது மதிச்சு உங்கள்ட்ட கேட்டாங்க அப்படின்னா சொல்லி கொடுங்க. யாரையும் இங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்லி கொடுக்கூடாதுங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சில விதிகள் தெரியும், எனக்கு அந்த விதி தெரியும், நான் எனக்குன்னு பர்சனலா வச்சிருக்கேன், யாருக்கும் சொல்லி தர மாட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்பால் மாதிரி மிதிப்படலாமே தவிர்த்து புல்லாங்குழல் மாதிரி ஒரு நாளும் மதிக்கப்படக்கூடிய இடத்துல நம்ம வரமாட்டோம். இந்த நம்ம குருநாதருடைய நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம அவருடைய வழியில சில விஷயங்கள் வளர்ந்ததுனால நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு பகிரலாம். டவுட்னா சிலருக்கு கேள்வினா சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. வேற யாருக்கும் எந்த டவுட் இல்ல? ராஜா சார், சந்திரமோகன் சார், சம்பூர்ணா மேடம், வாணிலட்சுமி மேடம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல சார். ஓகே. மத்த சரண்யா மேடம், கலாநிதி சார், சக்தி சார், இல்லைங்க உங்களுக்கு சார். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல சார் நம்ம டவுட் என்ன ஓகே. இன்னைக்கு ஆமா, புராணங்கள் ஜோதிடம் கத்துக்கிறதுக்காக மட்டும் கிளாஸ்ல சொல்லப்படல. ஆன்மீகம் வளரணும், இறை நம்பிக்கை வளரணும், கடவுளுடைய நம்பிக்கை வளரணும். கடவுள் நினைத்தால்தான் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்குள்ள இருக்கிறார். அதனால நம்ம எல்லாருமே இறை பக்தியில மூழ்கி இருக்கணும். தாய் தந்தையே மதிக்கணும், இல்லையா? சரி, நன்றி. நாளை சந்திப்போம். நாளைக்கு நோட் புக்கோட வந்துருங்க. பாய். நன்றி சார். தேங்க்யூ. மிக்க நன்றி சார். ஓகே. மகிழ்ச்சி.